Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த ஸ்டார் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல n லெட்டர் மட்டும் பின்னி காமிச்சிருப்பேன். மற்ற லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்றதுன்னு ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கஷ்டமான லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்றதுன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வர வீடியோஸ்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெட்டர்ஸில் கீ செயினில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டார் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார் பின்னுறதுக்கு மொத்தம் 2 ஒயர் தான் தேவைப்படும். ஒரு ஒயரும் 15 அடி ஒயர் வரைக்கும் தேவைப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஒயரையும் பாக்ஸ் நாட் போடணும். நம்ம சாதாரணமாக கூட போடும்போது போடுவோம் இல்லையா பாக்ஸ் நாட், அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பாக்ஸ் நாட் போடுறதோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாக்ஸ் நாட் போட்டாச்சு. பாக்ஸ் நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். நம்ம கூட போடும்போது அப் அண்ட் டவுன் செக் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி செக் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த ஸ்டார் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போ பாக்ஸ் நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த லெஃப்ட் ஒயரை இப்படி மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழே மடிக்கணும். இப்போ ரைட் இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த ஸ்டார் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இடையில பெண்டு மட்டும் வரும். இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இப்போ இந்த ஒயர் வந்துட்டு ரைட் இருக்கும். ரைட் ஒயரை எப்படி மடிக்கணும், மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழே இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். நம்ம சாதாரணமாக பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் போடணும். இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை அப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ இந்த ஒயர் லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த ஒயரை இப்படி வச்சுட்டு மேலே இருக்கிற ஒயரை கீழே வைக்கணும். இப்போ ரைட் இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ இதே மாதிரியே 18 நாட் வரைக்கும் போடணும். 18 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் என்னன்னீங்கன்னாக்கா 9 நாட் வரைக்கும் வரும். இப்போ எல்லா பெண்டுலேயுமே எல்லா பக்கத்துலேயுமே இதே மாதிரி 9 நாட் வரைக்கும் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இதை மாதிரி பெண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற நாட்டை இந்த இடத்துல கொண்டு வரணும். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பெண்டு வரும். முடியும் போது பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஒயர் வந்துட்டு ராங் சைடில் முடிகிற மாதிரி இருக்கக்கூடாது, ரைட் சைடில் முடிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பெண்டு கரெக்டாக வரும். ராங் சைடு எது, ரைட் சைடு எதுன்னா, இந்த பள்ளமாக இருக்கும் பாருங்கள் ஒரு பக்கம் ஒயரில், அது வந்துட்டு ராங் சைடு. ஒரு பக்கம் மேடாக இருக்கும், அதுதான் ரைட் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட் வந்துட்டு அந்த ரைட் சைடில் முடிகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த பெண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த முன்னாடி இருக்கிற ஒயரை இந்த மாதிரி லூப் இந்த அளவுக்கு விட்டு இப்படி மடிச்சிக்கலாம். கீழ் பக்கமாக இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பின் பக்கமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி முன்னாடி கொண்டு வந்து இப்படி பின்னாடி மடிக்கணும். இந்த 2 லூப் முன்னாடி இப்படி இருக்கணும். இந்த 2 விரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிட்டு இந்த ஒயர் லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இப்படி கீழ் பக்கமாக கொண்டு வந்து இந்த ரைட்டில் இருக்கிற இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு இந்த ரைட் இருக்கிற இந்த ஒயர் பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்து இந்த லெஃப்ட் லூப்பில் போடணும். அவ்வளோதான். ரைட் இருக்கிற ஒயரை லெஃப்ட் லூப்பில் போடணும், லெஃப்ட் இருக்கிற ஒயரை ரைட் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இப்போ போட்டுட்டு இப்போ நாட்டை டைட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நாட் இங்கே சைடில் வந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக டைட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடு இந்த மேலே பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒயர் தான் கொஞ்சம் முறுக்கல் மாதிரி வரும். இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயர் மட்டும் கொஞ்சம் நிற்கிறது கஷ்டப்படும். இப்போது இங்கே சைடில் நமக்கு பாக்ஸ் நாட் வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டோன்னா அந்த இடத்துல ஒரு ஷேப் நமக்கு வந்துடும். மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம பாக்ஸ் நாட் போடுற மாதிரியே போட்டுக்கலாம் அடுத்தடுத்து. அதே மாதிரி ஒரு பக்கமும் இந்த மாதிரி பின்னும்போது பெண்டு போட்டுட்டு 18 நாட் வரைக்கும் மட்டும் பின்னிக்கோங்க. அதிகமாக நாட் போட்டிங்கன்னா ஃபினிஷிங்கில் ஒயர் பத்தாமல் போயிடும். கம்மியான நாட் போட்டிங்கன்னா ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மீந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒயரை மடிக்கும் போது ஒரு ஒயரை இன்னொரு ஒயரை வந்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் இந்த பாக்ஸ் நாட் கூட கரெக்டாக வரும். மாற்றி எடுத்திங்கன்னா வராது.
இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் 18 நாட் வரைக்கும் போடணும். 18 நாட் போட்டுட்டு இன்னொரு பெண்டை ஒரு முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது இந்த பக்கமும் 18 நாட் வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி அளவு வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு 5 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நீங்கள் கம்மியும் ஜாஸ்தியுமாக போட்டிங்கனாக்கா இந்த ஸ்டாரோட அளவு மாறிடும், பார்க்க நல்லா இருக்காது. 5 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போது இந்த இடத்துல பெண்டு வரணும். இந்த இடத்துல பெண்டு வரணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட்டை இங்கே கொண்டு வரணும். இந்த இடத்துல பெண்டு வரத்துக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஒயரை இப்படி பின்பக்கம் இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயர் பின்னாடி இருக்கிற இந்த ஒயரை இப்படி முன்பக்கமாக கொண்டு வந்து இந்த லூப்பை இந்த அளவுக்கு கொண்டு வந்துடணும். பின்னாடி பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்டில் 2 விரலால் இதை பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும், இல்லைனா ரொம்ப நழுவும். இப்போது லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து ரைட் லூப்பில் போடணும். போட்டுட்டு இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயர் மேல் பக்கமாக கொண்டு வரணும். மேல் பக்கம் இப்படி கொண்டு வந்து லெஃப்ட் ஒயரை கீழ்ப்பக்கம் கொண்டு வரும், இந்த ரைட் ஒயரை மேல் பக்கம் கொண்டு வரணும். இதையும் பார்த்துக்கோங்க. மேல் பக்கம் கொண்டு வந்து இந்த லெஃப்ட் லூப்பில் போடணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த 2 விரலால், ஆள்காட்டி விரலாலையும் நடு விரலாலையும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சாதான் இதை உங்களால் போட முடியும். இப்போ இந்த ரைட் ஒயர் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் முறுக்கல் சரி பண்ணிக்கோங்க. அது மட்டும் முறுக்கும், நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ இதே மாதிரியே இந்த ஸ்டார் போடுறதுக்கு 8 பெண்டு வரைக்கும் போடணும். ஒரு பெண்டு போட்டுட்டு 18 நாட் போடணும், மறுபடியும் ஒரு பெண்டு போட்டுட்டு 18 நாட் போடணும். இது பார்க்குறதுக்கு வந்துட்டு ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் ஜாயின் பண்ணனா ஒரு ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் நாட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நார்மலாக இந்த இடத்துல பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். அடுத்தடுத்து 18 நாட் வரைக்கும் போடணும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்ஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இனிமேல் தான் நீங்கள் கூட போட்டு பழக போகிறீங்கன்னா மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேஸ்கெட்லாம் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் 18 நாட் வரைக்கும் போடணும். 18 நாட் வரைக்கும் போட்டுட்டு 3வது பெண்டு இன்னும் ஒரு முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என் லெட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இன்னொரு பெண்டு போட்டிங்கன்னா அது வந்துட்டு எம்மாக மாறிடும். இப்போ 3வது பெண்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஒயரை இப்படி பின்பக்கம் கீழே இருந்து மடிக்கணும். இந்த பின்பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி முன்னாடி கொண்டு வந்து இப்படி மடிக்கணும். இந்த 2 விரலாலையும் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லை நழுவி வந்துடும். இப்போ லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு இந்த ரைட் ஹேண்ட் இருக்கிற இந்த ஒயர் மேல் பக்கமாக கொண்டு வரணும். கீழ்ப்பக்கம் கொண்டு வரக்கூடாது, மேல் பக்கம் கொண்டு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் போடணும். அவ்வளோதான் இந்த பெண்டு. இந்த ஒயர் மட்டும் கொஞ்சம் முறுக்கும், கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போடணும். இப்போ நாட்டை டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இனி அடுத்தடுத்து 18 நாட் வரைக்கும் போடணும். 18 நாட் போட்டுட்டு 4வது பெண்டு போடணும். சேம் இதே மாதிரியே 9 பெண்டு வரைக்கும் போடணும். இப்போ 3 பெண்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது டபிள்யூ ஆயிரும். இந்த மாதிரி தான் லெட்டர்ஸ் பின்னுறது. இப்போ இதே மாதிரியே ஜிக்ஸாக் மாதிரி போட்டுகிட்டே வரணும். ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இது ஸ்டாராக ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜிக்ஸாக் மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். முடித்த ஒயர், இந்த முடிஞ்ச ஒயர் பாருங்கள் பள்ளமான பக்கத்தில் முடிச்சிருக்கேன். இப்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். இந்த கீழே இருக்கிற ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் இப்படி மடித்து இப்படி சொருகிறோம். மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக மடித்து இப்படி சொருகணும். இந்த ஒயரில் இந்த 2 ஒயரையும் சொருகிட்டு அதுக்கப்புறம் 4 ஒயரையும் சேர்த்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து இந்த லூப்பில் இப்படி சொருகணும். இங்கே மேலே இருக்கிற இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து இந்த லூப்பில் சொருகணும். இப்போ 4 ஒயரும் நல்லா இறுக்கி டைட் பண்ணிக்கலாம். இப்போ 18 நாட் வரைக்கும் போட்டதுனால கரெக்டாக இருக்குது இந்த மெஷர்மெண்ட். எக்ஸ்ட்ரா நாட் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்திருக்காது. ஓகேவா? இப்போ நல்லா நாட் டைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை 2 டைப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். உங்கள் வீட்டில் வந்துட்டு க்ளூகன் இருந்துச்சுனாக்கா க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா தங்கூசி வச்சு இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த க்ளூகனை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார் இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டும் போது நம்ம ஜாயின் பண்ணது தெரியாது. ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இதை ஒயரோ ஏதாவது போட்டு கட்டி விட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் இப்படியே பிடிச்சிக்கோங்க. விட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த க்ளூகன் உங்ககிட்ட இல்லாட்டி பரவாயில்ல, தங்கூசி வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த தங்கூசியில் மோட்டா ஊசி கோத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் ஒயரை வச்சு கட்டி விட்டோன்னா அந்த பிளாஸ்டிக் ஒயர் தனியாக தெரியும் ஜாயிண்ட் போட்டது. இதை தங்கூசின்னு சொல்லுவாங்க, ஃபிஷ் ஒயர்னு சொல்லுவாங்க, நரம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர் பக்கம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டி விட்டுக்கலாம். கட்டி விட்டுட்டு நமக்கு ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஆல்பாபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.